காதல் பண்ணவனுக்கு ஒரு 3 வருஷம் தண்டனைன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி ஆணவ படுகொலை நடக்கும்? இப்படி வச்சுக்கலாமா? நெத்தியில பச்சை குத்தி இல்லாமா ஜாதிய? அப்ப ஈஸியா இருக்கும். யார் யார் எந்தெந்த ஜாதி லவ் பண்ணிக்கிறீங்க? Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஹரிநாடார் எங்க போனார்? கவின் படுகொலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் கேள்வி முடிச்சாரு. பேச்சுக்கு கூட போகல. இங்க 2-3 நாள் இங்கேயே இருந்த ஹரிநாடாரால ஏன் அதை கவின் வீட்டுல செய்ய முடியல? போகலாம், உடல்ல போய் மலரஞ்சலி வைக்கலாம், உடனே நான் வந்துடலாம். அங்க நம்ம நிக்க முடியாது. காமராஜரால முடியாது சார். பெருந்தலைவர் கண்டிப்பா முடியும்ல. வசந்தகுமாரால பண்ணிட முடியும். கண்டிப்பா பண்ணுவான். விஜய் வசந்தால பண்ணிட கண்டிப்பா பண்ணுவான். திருமாவளவன் அஜித் குமார் வீட்டுக்கு வந்தாரு. திருமாவளவன் கவின் வீட்டுக்கு போனார்ல. ஏன் ஹரிநாடாருக்கு இந்த பயம்? நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் ஜாதி கட்சி தான் நடத்துறேன். அதுதான் சொல்ல வரேன். ஏன் ஜாதி கட்சியா நடத்துறீங்க? ஏன் மக்களுக்காக நிக்க மாட்டீங்க? மக்கள்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? உன் ஜாதின்னு மட்டுமே பார்க்கணுமான்ற கேள்வி யாரும் எழுப்பலையா உங்கள்கிட்ட? எங்களோட அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு ஜாதி கட்சிகள் தேவைப்படும். எந்த ஜாதி பலத்தின் அடிப்படையில காமராஜரால அகில இந்திய தலைவராக முடியும்? நான் காமராஜரை இதுக்குள்ள இழுத்து வர்றது எனக்கு அவமானமா இருக்கு. எந்த ஒரு மாற்று சமுதாயத்தையும் விரோதமான சமுதாயமா நாங்க பார்க்கல. சகோதரரா வைக்கிறீங்களா இல்லையா? உறுதியா வைக்கிறோம். சகோதரர் உங்க சகோதரர் கவினுக்காக ஏன் போகல சார்? உங்க சகோதரர் சார், நீங்க சகோதரர்ன்றீங்க. சகோதரரா நாங்க வைக்கணும்னு நினைக்கும் போது எங்க வீட்டுல வந்து ஏன் சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கதான் பிரச்சனை. நீங்களே காதல் கலப்பு திருமணம் தானே, சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கோம். சீமான் தமிழரா ஒருங்கிணையும் சாதி எடுத்து வந்தீங்கன்னா தான் நம்மளாம் புரிஞ்சிருக்கிறதுனாலதான் பலம் இல்லாம வரும். என்னத்தை தான் சொன்னாலும் அந்த ஒரு தொகுதின்னு வரும்போது அந்த ஏரியாவில் யாரு மெஜாரிட்டியோ இந்த மெஜாரிட்டியில் இருக்க ஆளை தானே கேண்டிடேட்டா போடுறாரு. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி வேற சார்? நான் தான் சொல்றேன். ஆலங்குளத்துல யாரை போட்டாரு? நாடார தானே போட்டாரு. ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல வரனை பார்த்து கொடுக்கணுங்கிற கடமையும் பொறுப்பும் பெற்ற தாய் தகப்பனுக்கு இருக்காதா? இருக்கக்கூடாது சார். ஏன்னா அந்த பொண்ணு பையனுக்கும் சரியான இணைய துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அறிவும் ஆற்றலும் கொடுக்கக்கூடிய அந்த கடமை தான் பெற்றோருக்கு இருக்கணும்ல. அந்த அறிவும் ஆற்றலும் இருந்து படிச்சவங்களே கல்யாணம் முடிச்சு 3 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. பொண்ணு இதே தூத்துக்குடி மாவட்டத்தெல்லாம் சொல்லலையா? பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சு கேஸ் சிலிண்டர் வெடிக்கலையா, ஸ்டவ் வெடிக்கலையா? சுர்ஜித்தோட அப்பாவையும் அம்மாவையும் கூட சொல்றீங்க. சுர்ஜித்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பம். அவங்க அக்காவை கூப்பிட்டே சொல்லியிருப்பாங்க சார். கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அக்கா கிட்டயும் சொல்லியிருப்பாப்ல. அக்கா லவ் பண்ற பையன் சொல்லியிருப்பாப்ல. அக்காவும் கேட்கல, பையனும் கேட்கல. பையனை மட்டும் கொண்டுறணும்னா தன்னோட குடும்ப பாரம்பரியம் போயிடக்கூடாது, தன்னோட குலம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எந்த விதத்துல தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த பையனுக்கும் ஒரு மனது இருக்கும். அவனும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பாதுகாக்க சொல்றீங்கல்ல. இப்படி ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு உள்ள கூட சரியா போயிட்டு 30 வருஷம் லவ் பண்ணிருக்கேன்னு கவினோட அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருல்ல. அப்ப பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கணும்ல. ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, படிச்சிருக்காங்க. தவறு பண்ணிட்டாங்க. என்ன சார் தவறு? நான் சொல்றேன், ஒரு மாற்று சமுதாயத்துல ஒரு பெண்ணை காதலிக்காங்க அப்படிங்கிற தகவலை ஒருத்தர் கொடுத்தாலே அவனுக்கு ஒரு 5000 அரசாங்கம் கொடுக்கட்டும். காதல் பண்ணவனுக்கு ஒரு 3 வருஷம் தண்டனைன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி ஆணவ படுகொலை நடக்கும்? இப்படி வச்சுக்கலாமா? நெத்தியில பச்சை குத்தி இல்லாமா ஜாதிய? அப்ப ஈஸியா இருக்கும். யார் யார் எந்தெந்த ஜாதி லவ் பண்ணிக்கிறது? கவினுக்கு சமூகத்துல பெண் பிள்ளையே இல்லையா? ஐயா, அந்த பொண்ணுக்கு அதே சமூகத்துல காதலிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? வீடியோ வந்து பாத்தீங்களா? பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொல்ல வர கருத்து என்ன இருக்கு? இப்படி எல்லாம் சாதி சாதின்னு உட்காந்துருக்காதீங்களா? இன்னொருத்தன் பேச்சை கேட்டு ஏமாறாதீங்களா? நல்ல பசங்களா படிக்கிற வேலையை பாருங்க, வேலை செய்யற வேலையை பாருங்க அப்படி சொல்றாங்க. சகோதரருக்கும் ரத்தம் ஒண்ணுதான், அறிஞருக்கும் ரத்தம் ஒண்ணுதான். அவர்களுக்கு மட்டும் அந்த பிசிஆர் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வந்துருதா இல்லையா? அப்ப அதை நீங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு சட்டம் அந்த பயன்படுத்துது. நமக்கே அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுற இடத்துலதான் நம்ம இருக்கோம். நம்ம பெற்றாகணும்னு போராடுற இடத்துல இருக்கோம்னா நம்மை விடவும் புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கீழே நசுக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடியவங்க இன்னும் கூடுதலா போராடணும், வரணும்ல. அப்ப அவங்களுக்காகவும் நீங்க பேசணும்ல. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் சத்திரிய சான்றோர் படையின் தலைவர் ஹரிநாடார். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நம்ம அஜித் குமாரோடைய அந்த காவல் படுகொலையில் நீங்கள் முன்னாடி நின்று இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தீங்க.
கன்சோல் பண்ணுறதோ இல்லை போராடுறதோ கோரிக்கைகளை முன்வைக்கிறதோ அமைச்சர்களோட பேசுகிறதோ மற்ற கட்சி தலைவர்களோட எல்லாம் பேசுகிறதோன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இன்னொரு பக்கம் கவின் ஆணவ படுகொலை செய்யப்படுறார். அங்கே பார்த்தா ஹரிநாடரோட ஒரு ஸ்பீச் மட்டும் வெளியில் வருது. அவர் வந்து ஏன் சுயசாதிக்குள்ளேயே நீங்கள் லவ் பண்ணிக்கலாம்ல, இப்படி இல்லை பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ என்னடா இது, இந்த பக்கம் ஒரு படுகொலையை கண்டிக்கிறார், இந்த பக்கம் ஒரு படுகொலைக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு ஆதரவு டோனாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரத்துலேயே இன்னொரு அறிக்கையை வெளியிடுறீங்க. பார்த்தா சாதிய மோதல்கள், படுகொலைகள், இந்த காதல் கலப்பு திருமணங்களால் நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறீங்க. முரண்பாடுகளாக இருக்கே ஒவ்வொன்றும். ஏன்? அதாவது அஜித்குமாரோட படுகொலைங்கிறது வந்து ஒரு எந்த வழக்குமே இல்லாத ஒரு அப்பாவி இளைஞனை காவல்துறை அதிகாரிகள், அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசின் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொடூரமான முறையில் அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி படுகொலை பண்ணாங்க. கண்டிக்கணும். அந்த அஜித்குமாருங்கிறவர் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர். அதனால் ஒரு சகோதரனாக அந்த குடும்பத்துக்கு ஒரு பக்கபலமாக எங்களோட கட்சியின் சார்பில் அங்கே நின்று அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி கிடைக்கிறதா இருக்கட்டும், நீதி கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த வழக்கு சம்மந்தமாக உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், அந்த வழக்கை துரிதப்படுத்துறதுக்குள்ள விஷயமா இருக்கட்டும், எங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை அங்கே இருந்து நம்ம களத்தில் இருந்து நாங்கள் பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சகோதரர் கவின் அவர்களோட படுகொலைங்கிறது வந்து அவர் ஒரு பெண்ணை, சுபாஷினிங்கிற பெண்ணை காதல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காதலில் அவங்களோட குடும்பத்தினருக்கு, அதாவது அந்த பெண்ணோட தம்பி சுர்ஜித்துக்கு உடன்பாடு இல்லைங்கிறதும், அதனால் அவர் வந்து கவினை வந்து பலமுறை கண்டித்ததாகவும், கவின் கேட்காம தொடர்ந்து அந்த பெண்ணை பார்க்க வந்ததுனால ஆத்திரத்தில் அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதுனால இந்த படுகொலையை பொதுத்தலங்களில் இப்போ சமூக ஊடகங்கள் வாயிலாக தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து இது வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஆணவ படுகொலை இல்லையா? இது வந்து ஒரு 2 குடும்ப பிரச்சனை. ஒரு காதலுங்கிறது ஒரு 2 குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இந்த 2 குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து அவங்க பெண் தரல, கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த பெற்றோருக்கும் தெரியுது, கவினோட அப்பாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மாற்று சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறாப்புலங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி. அவங்களும் சரியான முறையில் கண்டிக்கலை. கண்டிக்கணுமா? கண்டிக்கணுமா? கண்டிச்சிருக்கணும்ல. என்னன்னு ஒரு குடும்பத்துக்கு ஒத்து வரல, என்ன வேண்டாங்கிறாங்கல்ல. சார், எந்த லவ்வையும் எந்த பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படி 95%, 100% காதலர்கள் சேர்ந்து வாழணும்னு தான் நினைப்பாங்க. காதலர்கள் பெற்றோர்கள் யாருமே ஒத்துக்க அப்படி கிடையாது. பெற்றோர்கள் நம்ம பொண்ணோ பையனோ அந்த போற இடத்துல நல்லா இருக்கணும், ரைட், அல்லது நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஆமா, ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு கல்வியை கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும். அப்ப எதிர்காலத்தை அமைக்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்கு. நல்லா படிச்சிருக்காங்களா அமைக்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப அரசாங்கம் வந்து 21 வயசு ஆயிடுச்சுன்னா முடிவு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், 18 வயசு ஆயிட்டா என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடலாம்னு சொன்னால் கூட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு பெற்றோருக்கும் அந்த உரிமை இருக்கு. இல்ல சார், என்னன்னா மக்கா வளர்த்திருந்தோம்னு வைங்க, சரியா வளர்க்கலைன்னு வைங்க, நம்ம தான் சரியா வளர்க்கலையே, நம்ம தான் மக்க பிள்ளையா வளர்த்துட்டோமே, நம்ம தான் இதை வந்து மூளை மழுங்கடிக்க பிள்ளையா வளர்த்துட்டோமேன்னா நம்ம வந்து இதுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க தெரியாது, நாம அமைச்சு கொடுப்போம்னு யோசிக்கலாம். நம்ம நல்லா வளர்த்துருந்தோம்னா அதுவே நல்ல வாழ்க்கை அதுக்கு தேர்ந்தெடுத்துக்க தெரியாதா? அந்த பையனுக்கு தேர்ந்தெடுத்துக்க தெரியாதா? அதாவது அந்த பையனும் பொண்ணும் நல்ல வாழ்க்கை, இதுதான் அந்த காதல் தான் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் சார். ஆனா அந்த குடும்பத்தின் பார்வையில காதலுக்கு கண்ணு இல்லைங்க. காதலுக்கு கண்ணு, குடும்பத்தினர்களுக்கு கண்ணு இருக்குல்ல. குடும்பத்தினர் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, குடும்பம் சரிப்படாது. ஏன் சரிப்படாது? ஏன் அப்படின்னா ஒரு கொலகாரன காதல் ஏன் அப்படின்னா இப்ப இந்த கவின் அப்படிங்கிற அவங்களோட சமூகம் சார்ந்து ஒரு திருமண சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகளோ அல்லது அவங்களோட பாரம்பரிய வழிமுறைகளோ, அது ஒரு சாமி கும்பிடுற வழிபாடா இருக்கலாம், ஏதாவது ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளா இருக்கலாம், ஒரு வழிமுறை இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுர்ஜித்தோட சமூகத்துக்கு
ஒரு சில வரைமுறைகள் உண்டு, என் சமூகத்துக்கு வேற மாதிரி வரைமுறைகள் உண்டு. இப்போ ஒரு சிலர் வந்து அக்கா பொண்ணை கட்ட மாட்டாங்க, ஒரு சில சமூகத்தில் அக்கா பொண்ணையே கட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் உண்டு சரிங்களா? அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பங்களை பாரம்பரியமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சுர்ஜித்தோட மறவர் சமூகத்துல கிளைகள்னு சொல்லப்படுது. அது வந்து பல கிளைகளா இதுபடுது. அந்த கிளைகள்ல அந்த ஒட்டுமொத்தத்தோட அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பே வந்து அந்த தாய் வழி உறவை தான் அவங்க கருதுறாங்க. வேற எந்த சமூகத்துல இப்படி கருதுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு. அப்ப அந்த அந்த பெண்ணு அந்த சுபாசினி வந்து ஒருவேளை கவினுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சுபாசினியோட கிளை அதோட முறிஞ்சு போயிருது. அந்த கிளை அதோட முறிஞ்சு போயிருது. அந்த முறிஞ்சு போகும் பட்சத்துல சுபாசினிக்கும் ஒருவேளை கவினுக்கும் திருமணம் நடந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கால தலைமுறைகள் உருவாகும் போது இந்த சமூகத்துல அதை ஏத்துக்கிற பக்குவம் இன்றைய தலைமுறை ஆட்களுக்கு சும்மா பெருமைக்கு வேணா சொல்லிக்கிடலாம். கிடையாது. இருக்கணுமா இல்லையா? எப்படி இருக்கணும் அந்த பக்குவம் சார் கிடையாது. நீங்க ரியாலிட்டி பேசுறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுதான் நிலைமையா இருக்குங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு தாட்ஸா இருக்கு, சோ ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இப்படி ரியாலிட்டி. ஓகே, நான் கேக்குறது அந்த கவின் சகோதரர் இல்ல சார், நான் அந்த இதுக்குள்ளேயே போகல. ரியாலிட்டி இதுவா இருக்கு. ரியாலிட்டி இப்படிதான் இருக்கு. இன்னும் நம்ம சாதி ஏற்றத்தாழ்வுகள், நம்ம சுயசாதி பெருமைகள் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இது ரியாலிட்டி. சோ இதுக்குள்ள நம்ம பக்குவமா புரிஞ்சுக்கணும் இப்படிங்கறதெல்லாம் அந்த ரியாலிட்டி. ஓகே, சரி, மாறணுமா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, இந்த மாற்றத்துக்கு இப்ப அவர் படிச்சிருக்கிறாரு. யாரு? கவின்கிறவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா சம்பாத்தியம் பண்றாரு. அவருக்கு ஏன் பொண்ணு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சத்தான் சமூக ஊடகங்கள் வாயிலா நான் பாக்குறேன். சரிங்களா? இப்ப இந்த கவினோட படுகொலைய இது வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு பேசக்கூடிய அரசியல் கட்சி, அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர்கள், அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள், பா ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், இந்த கவினோட படுகொலைய ஒரு அரசின் கவனத்துக்கு கண்டனமா பதிவு பண்ண தெரிஞ்ச அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தோட இளைஞனோ பெண்ணோ படுகொலை செய்யப்படும் போது, அல்லது அவர்கள் சமூகத்தினரால் மாற்று சமுதாயத்துல படுகொலை நடக்கும் போது ஏன் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க? வள்ளியூர்ல எங்க நாடார் சமூகத்தை சார்ந்த மெர்சிங்கிற ஒரு பொண்ணு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதே தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்றான், கட்டாயப்படுத்தி காதலிக்க வற்புறுத்துறான். அந்த பொண்ணு அந்த காதலை ஏற்க மறுக்குது. ஏற்க மறுத்த ஒரே காரணத்துக்காக நடு ரோட்ல வெட்டி படுகொலை. அதுவும் ஆணவ படுகொலை தான். அதை நீங்க ஆணவ படுகொலைன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் சார்ந்த அந்த சமுதாய தலைவர்கள் அப்ப எங்க போனாங்க? மாரி செல்வராஜ் எங்க போனார்? கரெக்ட். எங்க போனாங்க? ஹரிநாடார் எங்க போனார்? கவின் படுகொலைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரே நிமிஷம் கேள்வி முடிச்சிடுறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரத்துக்கு முன்னாடி அஜித்குமார் படுகொலை அப்ப அமைச்சர்களை அவர் தான் கூட்டிட்டு வராரு, பேரண்ட்ஸ் அவர் தான் கன்சோல் பண்றாரு, ஊர் மக்கள் அவர் தான் கன்சோல் பண்றாரு, கண்ட்ரோல்ல வைக்கிறாரு. எந்த போட்டோவை எடுத்து பார்த்தாலும் எந்த கட்சி தலைவர், திருமாவளவன் ஆகட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு அமைச்சராகட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியின் தலைவராகட்டும், யார் ஒரு சமுதாய தலைவர்கள் யார் வந்த போட்டோவை பார்த்தாலும் அதில் ஹரிநாடார் நின்னுறாரு. பார்க்குறோம், ஓகே, அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. இந்த இறப்பை வந்து அவர் எடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இது ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கன்சோல் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அங்கே வந்து சில சிக்கல்கள் வந்துடா, அதெல்லாம் தடுத்துடுறாரு. கரெக்ட், ஓகே. ஏன்னா யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுத்து செல்லணும், ஹரிநாடார் செய்கிறார். கவின் வீட்டுக்கு ஒரு பேச்சுக்கு கூட போகலையே. இங்கே 2-3 நாள் இங்கேயே இருந்த ஹரிநாடாரால ஏன் அதை கவின் வீட்டில் செய்ய முடியல? அதாவதுன்னு இப்ப அஜித்குமாரோட படுகொலையில ஹரிநாடார் அந்த இடத்துல களத்துல நின்று பார்த்தா கூட ஹரிநாடார் நினைச்சிருந்தாலும் அந்த மடப்புறத்தை ஒரு கலவர பகுதியா மாத்தி இருக்க முடியும். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். பெருந்தன்மையா கலவரம் நீங்க நல்லா புரியுது. அந்த இடத்துல நினைச்சிருந்தா ஒரு கொடூரமான முறையில படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. சோ கொந்தளி பாக்கிற எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் உங்களால கொண்டு போக முடியும். சமுதாய மக்களாலையும் அந்த இடத்துல பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனா நீங்க செய்யல, பெருந்தன்மையா செய்யல. நாங்க முறையா அமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம், அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் நடந்துருச்சு சார். ஆனால்
வீட்டுக்கு ஒரு பேச்சுக்கு கூட இதே கவினோட படுகொலைய நான் நியாயப்படுத்தல, படுகொலை தவறுதான், அதை நான் ஆதரிக்கல. ஆனா அந்த படுகொலை நடந்த அந்த இடத்துல அந்த மக்களை அந்த சமுதாய அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி வழி நடத்தினாங்கிறத நம்ம ஊடகத்தின் வாயிலே பாக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாலைகளை மறிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கொலைய பண்ணினவன் சுர்ஜித், நீ அவனை வந்து சட்டப்படி காவல்துறையை கைது பண்ணிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதுக்காக அவங்க அப்படியும் கைது பண்ணு, அம்மாவையும் கைது பண்ணுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன் கைது பண்ணாங்க? எந்த விதத்துல கைது பண்ணாங்க? அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்கள், அந்த ஊர் மக்கள் கொடுத்த அழுத்தம் நம்மளே பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். அந்த தென் தமிழகத்தோட டிஐஜி இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, அவங்க முன்னாடி அழுத்தம் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இடமாற்றம் செய்யப்பட்டாரா அஜித் படுகொலை? அப்படி கேட்டுக்கிறேன், டவுட் கேட்டுக்கிறேன். எஸ்பி இடமாற்றம் செய்யப்பட்டாரா? காரணம் மாற்றம், எஸ்பிக்கு சம்பந்தம் இருக்கு. அப்போ பேரண்ட்ஸுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இவங்க சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க? கிடையாது, சம்பந்தம் இருந்தா நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிறேன். கைது பண்ணிட்டாங்க சார், வேணாம் அப்படி கேட்கறது. நீங்க ஏன் போகல? நீங்க கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் போகல? வழக்குமே அழுத்தத்தின் காரணமாகத்தானே கைது பண்றாங்க. நீங்க அழுத்தம் கொடுக்காம தான் சஸ்பெண்ட் ஆனாரா? அத கூட நம்ம பாக்குறோம்ல. நீங்க அழுத்தம் கொடுக்காம தான். அப்போ சரி அண்ணன், இப்ப அந்த தாயையும் கைது பண்ண சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த தாய்க்கும் தெரிஞ்சிருந்தா கைது பண்ணிருப்பாங்கல்ல. காவல்துறைக்கு யாரு கொலையாளியோ, கொலைக்கு தூண்டுறவங்க யாரா இருந்தாலும் கைது பண்றது அவங்களோட கடமை. அப்ப அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அப்பா அந்த கடமை நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல, அப்பாவை அழுத்தம் கொடுத்தாங்கங்கறேன். அம்மாவுக்கு தான் அழுத்தம் கொடுத்தாங்க. அதாவதுன்னு அப்பா அழுத்தம் கொடுக்கும்போது இவர் திருமணம் அங்க போகல. திருமணம் போனதுக்கு அப்புறம் அங்க முடிஞ்சு போச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, பாடியை வாங்கிட்டாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களோ? இல்லையே. அப்புறம் இங்க அதாவது நம்ம அஜித் விஷயத்தை பொறுத்த மட்டும் அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்கா முதல்வர் அவங்க குடும்பம். நீங்க ஏன் போகல? நான் இதுக்கெல்லாம் வரல. நீங்க ஏன் கவினுக்கு போகல? அந்த படுகொலை கண்டிக்கிறீங்கல்ல, இந்த படுகொலை உங்க ஏரியாவில் நடந்த படுகொலை தானே, இந்த படுகொலை தானே, அந்த பச்சை படுகொலைக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிச்சு போகலையே நீங்க? ஏன் இந்த படுகொலை வந்து தவறுங்கிறத நம்ம ஒத்துக்கிறீங்க? நம்ம சொல்றோம். ஏன் போகலாங்கல்ல நம்ம சொல்றோம். ஏன் போகல? நான் வந்து ஒரு ஜாதிய ரீதியா ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய, ஜாதிய ரீதியா சரியா, ஜாதிய ரீதியா கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர். நம்ம என்னதான் பெருமைக்கு பொதுத்தலங்கள்ல எல்லா சமூகத்தை பத்தி நம்ம பேசினாலும், அஜித்குமார் ஏன் சார்ந்த சமூகம். நான் அந்த இடத்துல போய் 3 நாள் இல்ல 30 நாள் இருந்தாலும் என் சமூகம் அதை ஏத்துக்கிடும். ஆனா இதே மாதிரி நான் வந்து கவினோட படுகொலை இடந்த ஊருக்கோ வீட்டுக்கோ நான் போயிருந்தா போகலாம், அவரோட உடல்ல போய் மலரஞ்சலி வைக்கலாம், உடனே நான் வந்துடலாம். அங்க நம்ம நிக்க முடியாது. காமராஜரால முடியுமா முடியாதா சார்? பெருந்தலைவர் கண்டிப்பா முடியும்ல. அவர் அதை பண்ணிருக்கிறாருல, அதனாலதான் அவரை பெருந்தலைவர்னு சொல்றோம் சார். வசந்தகுமாரால பண்ணிட முடியும்? கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப விஜய் வசந்தால பண்ணிட கண்டிப்பா பண்ண முடியும். கனிமொழியால பண்ணிட முடியும்? கண்டிப்பா பண்ணுவாங்க. KN நேருவால பண்ணிட கண்டிப்பா பண்ண முடியும். இப்படி எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் தனி கட்சி வச்சிருக்கிறவங்க எல்லா இடத்துக்கு போயிட முடியுதுல. திருமாவளவன் அஜித்குமார் வீட்டுக்கு வந்தாரு, திருமாவளவன் கவின் வீட்டுக்கு போனார்ல. இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சொல்லலாம்ல. டவுட் கேட்டுக்கிறேன், எல்லாரும் போகலாம். டவுட் கேட்டுக்கிறேன், ஏன் ஹரிநாடாருக்கு இந்த பயம்? அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இது ஏன் இடம், இங்க நான் நாடார், அவங்க செத்தவரும் நாடாரு, நான் இங்க இருந்து 4 நாள் இல்ல 10 நாள் கூட இருந்துடலாம்னு சொல்ல முடிஞ்ச ஹரிநாடாரால கவின் வீட்டுக்கு நான் போனா கூட அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. அச்சம் ஏன் வருது? அச்சம் கிடையாது, காவல்துறையை தடுப்பாங்க. உங்களுக்கு சென்னையில இருந்து சமூக ஊடகங்கள் வாயிலா என்ன வேணாலும் பேசணும்னு ஒவ்வொருத்தர் பேசுறாங்க. திருமாவளவன் அஜித்குமார் வீட்டுக்கு வந்ததை தடுத்தாங்களா? தடுக்கல இல்ல. அதாவது அப்படி சார், நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் ஜாதி கட்சி தான் நடத்துறேன்னு. அதுதான் சொல்ல வரேன். ஏன் ஜாதி கட்சியா நடத்துறீங்க? ஏன் மக்களுக்காக நிக்க மாட்டீங்க? மக்கள்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? உன் ஜாதின்னு மட்டுமே பார்க்கணுமான்ற கேள்வி யாரும் எழுப்பலையா உங்கள்கிட்ட? நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கான ஒரு அரசியல் களத்தை முன்னெடுக்கிறதுக்கு இப்ப அண்ணன் விஜய் வசந்த் அண்ணன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, அண்ணன் சரத்குமார், இந்த மாதிரி எல்லாம் அண்ணன் சீமானன் போதுமா? நாங்க எங்க சமுதாயத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய என்ன பிரச்சனை இருக்கு எங்களுக்கு, எங்க சமூகத்துக்குன்னு ஒரு அரசியல் அமைப்புக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் பெருமக்களையோ
அல்லது உரிய பிரதிநிதித்துவத்தையோ தொகுதிகளையோ எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கறது இல்ல. அப்ப எங்களோட புறக்கணிக்கப்படுறீங்க. அப்புறம் வேற அரசியல் ரீதியா புறக்கணிக்கப்படுறீங்க. எங்களோட அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு ஜாதி கட்சிகள் தேவைப்படுது சார். அதுக்கு ஜாதி கட்சிகள் தான் தேவையா? கம்பல்சரி, அதுல கட்டாயமா தேவைப்படுது. எந்த ஜாதி பலத்தின் அடிப்படையில காமராஜரால அகில இந்திய தலைவராக முடிஞ்சது? அதாவதுன்னு பெருந்தலைவர் ஐயாவோட சாதி பலத்தை வச்சுதான் உங்களால அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியும்னா இந்த கேள்வி இயல்பா. ஏன்னா நீங்க காமராஜரை முன்னிறுத்துறதுனால நான் கேட்கிறேன். நான் காமராஜரை இதுக்குள்ள இழுத்து வர்றது எனக்கு அவமானமா இருக்கு. எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க அதை முன்னிறுத்துறதுனால நான் இந்த கேள்வி எழுப்புறேன். அவரால முடிஞ்சது இல்ல. பெருந்தலைவரா அவரால முடிஞ்சது இல்ல. எல்லா மக்களுக்குமான தலைவரா அவரால முடிஞ்சது இல்ல. இப்ப சார் அவரையே மாடலா வச்சுக்கிட்டு அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு நாங்களும் இப்ப பெருந்தலைவர் ஐயா வழியில எந்த ஒரு மாற்று சமுதாயத்தையும் விரோதமான சமுதாயமா நாங்க பார்க்கல, எதிரியா நாங்க நினைக்கல, எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நாங்க காமிக்கல. நாங்க எந்த எதிரியா வைக்கல. ரைட். அவங்க எங்களோட சகோதரரா வைக்கிறீங்களா இல்லையா? உறுதியா வைக்கிறோம். உங்க சகோதரர் கவினுக்காக ஏன் போகல சார்? உங்க சகோதரர் சார், நீங்க சகோதரர்ன்றீங்க. சகோதரரா நாங்க வைக்கணும்னு நினைக்கும் போது எங்க வீட்டுல வந்து ஏன் சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கதான் பிரச்சனை. சரி, இன்னொரு சாதியே உங்க சகோதரர்னா உங்க ஜாதியில் இருக்கிறவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே. அப்புறம் எப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க முடியும்? என்ன சார் இது லாஜிக் வேணும்ல சார்? பக்கத்து ஜாதியே சகோதரர்னா உங்க ஜாதி எல்லாம் தாய் பிள்ளைங்கள்ல சம்பந்தம் பண்ணிக்கலாமா? அப்படி கேட்டா நல்லா இருக்குமா? வாஸ்தவம் தானே. இப்ப இதுலதான் வந்து அந்த வழிமுறைகள், முறைகள், கலாச்சாரம், சம்பிரதாயம், பாரம்பரியங்கள் இருக்குங்கிறேன். இத அப்புறம் ஏன் காதல் கல்யாணம் நீங்களாம் பண்ணிக்கிறீங்க? சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. காதல் கல்யாணம் பண்ணல. பொதுத்தலங்கள்ல பொதுவா நம்மளே பேசியிருக்கோம். காதல் எவ்வளவு சூப்பரான காதல், உங்க ஒய்ஃப் உங்களுக்காக எவ்வளவு ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க நம்மளே பேசியிருக்கோம். நீங்களே காதல் கலப்பு திருமணம் தானே, சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கோம். அதாவது எனக்கு வந்து உண்மையிலே அவங்க என்ன கம்யூனிட்டினோட தெரியாது சார். பார்க்க கூடாது, காதல் அப்படி பார்க்காது. கேளுங்க. ஆனா அத யாருமே இல்ல, குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன உண்மையிலே அது ஏமாற்றி கல்யாணம் பண்ணது. புரியுதுங்களா? அதை நீங்க கல்யாணம் பண்ணே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் கோர்ட்ல போட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அது வந்து பொதுவான பார்வையில் என்ன நினைக்காங்கன்னா, அறிஞர் வேற ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் வேக்கானமா காதலுக்கு எதிர்த்து பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேசுறவங்களுக்கு தெரியாது, நான் கல்யாணம் பண்ணவங்க எந்த ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு அனாதை பெண்ணு, குடும்பமே கிடையாது, தாய் தாப்பங்க கிடையாதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் முடிவு எடுத்தேன். நானே என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் சார் எதுக்கப்புறம் அதுதான் சீரழிஞ்சு போச்சா? அது வழக்கில் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது அதுவும் இப்ப அவங்க குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க, இந்த கலப்பு திருமணம்னு வரும்போது அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை என்னால செய்ய முடியல. அப்ப அதெல்லாம் வந்து பொதுவெளியில பேசுறதுக்கு சீமான் இந்த இடத்துல தானே சார் சொல்றாரு, என்ன சொல்றது, எல்லாம் தமிழ் குடியா இருப்போம், தமிழரா ஒருங்கிணைவோம், இந்த சாதியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்மளாம் பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் பலம் இல்லாம போறோம். சரி, உடைக்கிறது நல்லதானே? இல்ல அண்ணன் சொல்றாப்புல ரைட்டு, ஓகே. அண்ணன் என்னத்தை தான் சொன்னாலும் அந்த ஒரு தொகுதின்னு வரும்போது அந்த ஏரியாவில் யாரு மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டியில் இருக்க ஆளை தானே கேண்டிடேட்டா போடுறாரு. யாரு? சீமான். ஆமா, சாதி பார்த்து அவரும் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி வேற சார். நானும் தான் சொல்றேன். ஆலங்குளத்துல யார போட்டாரு? நாடார தானே போட்டாரு சார். அவர் அதெல்லாம் மறுக்கிறவர் சார். திமுக தான் இப்படி போடுறீங்க, நான் அப்படி போடுறது இல்லைன்னு சொல்றாருல்ல. இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் பெரும்பான்மையா ஒரு தொகுதியில இப்ப ஒரு உதாரணத்துக்கு தேவர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நாடார போடட்டுமே. நீங்க சொல்ற சமூக நீதி, தமிழ் தேசியம் மலர்தான்னு பாத்துருவோம். திமுக அதிமுகவே செய்யாத, அப்புறம் எப்படி சீமான் என்ன செய்ய முடியும்? சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்க டோன் புரியுது, உங்களுடைய ஸ்டாண்ட் புரியுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு காதல் கலப்பு திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு, சாதி மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறீங்க. என்ன புரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப இந்த கவின் அவர்களோட படுகொலையை மையப்படுத்தி அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஜாதி தலைவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை எல்லா சட்ட அமைப்புகள், சட்டக்கல்லூரி, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு.
அப்ப நான் வந்து முதல்வருக்கு என்ன அதுல ஒரு கோரிக்கை மனுவா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த காதல் கலப்பு திருமணத்தினாலதான் இந்த மாதிரி படுகொலைகள் நடத்தப்படுது. அப்ப இந்த படுகொலையே நடத்தாம தடுக்கணும் அப்படின்னா, இந்த கலப்பு திருமணத்தை பெற்றோர்களோட அனுமதி இல்லாம நடக்கக்கூடிய திருமணங்களை அனுமதிக்காதீங்கன்னு சொல்றேன். அனுமதிக்காதீங்க, அங்கீகாரம் கொடுக்காதீங்க. வயது வந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் பண்ணிக்கக்கூடிய சுயமா முடிவு எடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துறாதீங்க. இல்ல அவங்க அதை உரிமைன்னு எடுத்துக்கிறாங்க. சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. அப்ப தன்னோட பெற்ற பிள்ளைக்கு பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல வரனை பார்த்து கொடுக்கணுங்கிற கடமையும் பொறுப்பும் பெற்ற தாய் தகப்பனுக்கு இருக்காதா? இருக்கக்கூடாது சார். ஏன்னா அந்த பொண்ணு பையனுக்கும் சரியான இணைய துணைய தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அறிவும் ஆற்றலும் கொடுக்க வேண்டிய சார், அறிவும் ஆற்றலும் கொடுக்கக்கூடிய அந்த கடமை தான் பெற்றோருக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி எல்லாம் நல்லா வளர்ற மாதிரி அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி அந்த அறிவும் ஆற்றலும் இருந்து படிச்சவங்களே கல்யாணம் முடிச்சுட்டு 3 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. பொண்ணு இதே தூத்துக்குடி மாவட்டத்தெல்லாம் கொள்ளலையா? பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சு கேஸ் சிலிண்டர் வெடிக்கலையா, ஸ்டவ் வெடிக்கலையா? அது குறைவு சார். தூக்குற தொங்கலையா, விஷம் குடிச்சு சாகலையா, கிணத்துல விழுந்து சாகலையா, வரதட்சணை கொடுமையில சாகலையா? இப்ப கூட நடக்குது, பாத்துக்கிட்டே இல்ல. ஆனா அந்த விகிதத்தை பாருங்க. பார்க்கும்போது இந்த காதல் கலப்பு எந்த டேட்டா அடிப்படையில காதல் கலப்பு திருமணம் எந்த டேட்டா அடிப்படையில சொல்றீங்க? காதலிக்கு ரெண்டு கண்ணு முன்னாடி பார்த்து வச்ச கல்யாணம் எவ்வளவு போயிட்டு இருக்கு. காதலிக்கு ரெண்டு வராங்க, கர்ப்பமாக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளவோ நடக்குது. அதெல்லாம் குற்றம் சார், அதெல்லாம் சட்டப்படி குற்றம். எவ்வளவோ நடக்குது, ஜெயில போறாங்க. அப்ப அந்த காதல் தவறு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த பெற்றவங்க சொல்றது தப்பா? ஏமாறுற காதல் இப்ப அததான் நீங்க சொல்றீங்க. ஏமாந்து போகாத. சுர்ஜித்தோட அப்பாவையும் அம்மாவையும் கூட சொல்றீங்க. கரெக்டான பையனை தேர்ந்தெடுன்னு சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நல்ல அறிவு இருக்கக்கூடிய, நல்ல ஆற்றல் இருக்கக்கூடிய, நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலைக்கு போற, பொறுப்பா இருக்கக்கூடிய பையனையோ பொண்ணையோ தேர்ந்தெடுங்க அப்படி சொல்றதெல்லாம் சரி சார். இப்ப கவின் வந்து நல்லா படிச்சிருக்கிற பையன், சுர்ஜித்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாப்ல, எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பம், அவங்க அக்காவை கூப்பிட்டே சொல்லிருக்கலாம்ல சார். கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஈஸி இல்ல அண்ணா, கண்டிப்பா யாரோ ஒருத்தன்ட்ட சொல்றதுக்கு அண்ணா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. அந்த பெண்ணு கேட்டிருக்க மாட்டாங்க. யதார்த்தம். பொண்ணு கேட்டிருக்காங்க, யதார்த்தம். பையன் கேட்கல. அடுத்த கட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா, பொண்ணும் கேட்கல, அடுத்த கட்டம் என்ன கேட்கல. அடுத்த கட்டம் என்ன இருக்கும்? ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அது அவங்களோட ரெண்டு பேரோட குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை. சார் டவுட் இப்ப என்ன ஆகுதுன்னா, அக்கா கிட்டே சொல்லிருப்பாப்ல, அக்கா லவ் பண்ற பையன் சொல்லிருப்பாப்ல, அக்காவும் கேட்கல பையனும் கேட்கல. பையனை மட்டும் கொண்டுறணும்னா ஒருவேளை விட்டுருந்தா திரும்பவும் அக்காவையும் கூட கொண்டிருக்கலாம். சொல்ல முடியாதுல்ல, அப்படிப்பட்ட ஆளாத்தானே இருந்திருக்காப்ல. ஒரு போலீஸ் வீட்டுல அப்படி எல்லாம் வளர்ப்பாங்களா சார்? அவர் அதாவதுன்னு அதுல வந்து நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. படிச்ச பையன், நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க, அவனும் நல்ல 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 ஒரு அத்லெட்டிக்ல இருக்கிற பையன். ஆனா அவன் தன்னோட குடும்ப பாரம்பரியம் போயிடக்கூடாது, தன்னோட குலம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எந்த விதத்துல தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாரு பெத்த பிள்ளையோ கூட்டிட்டு ஓடிடணும்னு நினைக்கிறீங்க, யாரு பெத்த பிள்ளையோ கல்யாணம் முடிச்சு வச்சிடணும்னு எல்லாரும் வளர்ந்து பேசுறீங்க. அவன் தன்னோட கூட பிறந்த அக்கா, ஒரு இன்ஜினியரும் ஒரு டாக்டரும் லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஜினியரை கொன்னுட்டு அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா கொன்னவருக்கு தப்பு இல்ல, அவர் வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்ன்றதான் கொன்றுப்பாங்க சொல்றதுக்கே நமக்கு கொன்னதை தவறுன்னு சொல்ல வரலண்ணே. கொன்னது தப்புதான், சரியா? கொன்னது, ஆனா அந்த சிந்தனை தப்பு கிடையாது. கொன்னது தவறுதான். ஆனா கவினுக்கு அந்த ஏரியாவில் இப்ப சென்னையில இருக்கிற ஒரு பையன் திருநெல்வேலியில இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா, சரி இங்க உள்ள சூழ்நிலைகள் தெரியாம லவ் பண்ணிட்டாப்லன்னு கூட சொல்லிடலாம். தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியும். அந்த கட்டமைப்புலதான் இருக்காங்க சார். கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் லவ் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? இது அப்படித்தானே இருக்கு. எப்படி சார்? ஒரு கொல்லக்கூடியவர்களை எல்லாம் புடிச்சு உள்ள போடணுமா இல்லையா? அதுக்கு ஆதரவா பேசுறவங்களை எல்லாம் அப்படி சாதி பாரம்பரியம் அப்படின்னு பேசுறவங்க உள்ள போடணுமா இல்லையா? அப்படி இல்ல. அதாவது இப்ப இல்ல சார், இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையனுக்கும் ஒரு மனது இருக்கும், அவனும் வந்து ஏதோ ஒரு பாதுகாக்க சொல்றீங்கல்ல, இப்படி ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு உள்ள போட்டா சரியா போயிடுங்க. இப்ப அந்த கொன்னவன் சுர்ஜித், அவனை பிடிச்சு உள்ள போட சொல்றதுல நியாயம் இருக்கு.
அவனை பெத்தா அப்படிங்கிறதுக்காக பெத்த அப்பனையும் அம்மாவையும் உள்ள போட சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? பேசாம அப்ப கவினோட அப்பா அம்மாவையும் உள்ள போடுங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல பேசுனாங்கன்னா எதுக்கு லவ் பண்ண விட்டாங்கன்றதுக்காகவா? தெரியுது இல்ல, 9 வருஷம் லவ் பண்ணிருக்கேன்னு கவினோட அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருல்ல. அப்ப பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கணும்ல. சரி, அவரு போய் பொண்ணு கேட்டாரா? சார் அப்ப இன்னைக்கு ஒரு படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் என் தலைவர் திரும்ப வருவாருன்னு சொல்லக்கூடிய கவினோட அப்பா அதே திருமாவளவனையும் ரஞ்சித்தையும் வாரி செல்வராஜையும் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, படிச்சிருக்கிறான், பார்வையில தவறு தானுங்க. அந்த பெத்த பிள்ளை அந்த பொண்ணோட வீட்டுல இதை தவறா தானே கருதுறாங்க. சரி, இவங்க அதை சொல்லலாமா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், என் பிள்ளையே தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, நல்லபடியா வாழ வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி பேசிருக்கலாமே. பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? பேசியிருந்திருக்கலாமே. அந்த முயற்சி எடுத்தாங்களா? ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா? பேசியிருக்காங்களா? இல்லையே. பேசியிருந்தால் கூட தடுக்கப்பட்டிருக்கலாமேன்னு சொல்றேன். இந்த கொலையை தடுத்திருக்கலாமே. இப்படி வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஆயிருக்கலாமோ? எப்படி? என் வீடு தேடி பொண்ணு கேட்டு வர்ற அளவுக்கு எல்லாம் உனக்கு திமிராயிடுச்சான்னு அங்கேயே அப்படியே இதை நீங்க சொல்றீங்க நடந்திருக்குமா இல்லையா? ஓகே, இதை நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப சமீபத்துல இதே கவினோட ஆணவ படுகொலைக்கு கொந்தளிக்கக்கூடிய இத்தனை பேரு இப்ப ரீசெண்டா ஒரு முஸ்லீம் பொண்ண இதே தலித்து பையன் லவ் பண்ணாப்ல போய் முறையா போய் பொண்ணு கேட்டாப்ல. ஆணவ படுகொலை போய் முறையா போய் பொண்ணு கேட்டாப்ல. ஆனா அந்த இடத்துல அந்த பையன் சூசைடு பண்ணாப்லையா அல்லது அந்த பொண்ணோட குடும்பத்தினர் கொன்னாங்களாங்கிறது தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ஏன் இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித், அண்ணன் தொழில் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி கொந்தளிக்கல? ஹரிநாடார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதாவது தெரியல என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு ஹரிநாடார்? என்ன பண்ணிட்டு அதுக்காச்சும் போனீங்களா? அண்ணன் அதைத்தான் சொல்ல வரேன். என்ன சார் அண்ணன் இங்க பாருங்க, நியாயமா கேட்டீங்கல்ல, நான் பிரச்சனைன்னு தெரியுது, பிரச்சனை தெரியுது, சரி பண்ணணும். அப்ப ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பொண்ணு கேட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த மேட்டரைங்க. அதே இது ஒரு மரவர் சமுதாயத்துல ஒருத்தர் வெட்டினா அப்படின்னா நீங்க அதை ஆணவ படுகொலைங்கிறீங்க. என்னன்னா சார் ஏன் அப்படி? இந்த ரெண்டுக்கும் ஏன் பாகுபாடு நீங்க பாக்குறீங்க? கரெக்ட், இவங்க எல்லாம் பாகுபாடு பாக்குறாங்க சார். இவங்க எல்லாம் சரியில்லை. ஹரிநாடாராவது கேட்டுக்கணும். கலப்பு திருமணமே வேண்டாங்கிறேன். சார் கலப்பு திருமணத்துக்கு பாதுகாப்பு சொல்லி சட்டம் இயற்றணும்னு கேக்குறீங்க. அவங்க கேக்குறாங்க, நம்ம திருமாவளவன் அவங்க எல்லாம் கேக்குறாங்க. சரி, புரியுது. அப்ப அரசாங்கம் கொண்டு வர சட்டம் எங்க குடும்ப பிள்ளைங்களுக்கு ஒரு பாதிப்பா கொடுத்துட கூடாது, அதனால சட்டத்தை இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்க சொல்றோம். வெட்டினா கூட வெட்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன். எப்படி? நீங்க வெட்டு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு சட்டத்தை கொடுக்குறீங்க, நான் வெட்டே நடக்காது. அதுக்கு என்ன நான் சொல்றேன்? ஒரு மாற்று சமுதாயத்துல ஒரு பெண்ணை காதலிக்காங்க அப்படிங்கிற தகவலை ஒருத்தர் கொடுத்தாலே அவனுக்கு ஒரு 5000 அரசாங்கம் கொடுக்கட்டும். என்ன சார் ஏதோ கிரைம் நடக்க போகுது, அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து 5000 கொடுக்கட்டும். காதல் பண்றதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன். காசுனா ஒரு நிமிஷம். இப்ப கவினோட படுகொலை உயிர் போயிருச்சு, ஈஸியா ஒரு வழி சொல்றேன். உயிர் போயிருச்சு. ஆனா எத்தனை லட்சம் அரசாங்கம் கொடுக்குறாங்க இன்னைக்கு? சுர்ஜித்துக்கும் சுர்ஜித்தோட அப்பாவுக்கும் அரசாங்க செலவுல காதல 5000 ரூபாய் கொடுத்திருந்து காதல் பண்ணவனுக்கு ஒரு 3 வருஷம் தண்டனைன்னு சொல்லுங்க, அந்த காதல் பண்ற பெண்ணுக்கு 1 வருஷம் தண்டனைன்னு சொல்லுங்க. என்ன இந்த கலப்பு திருமணம் நடக்குதான்னு பாத்துருவோம். அப்ப எப்படி ஆணவ படுகொலை நடக்கும்? நீங்க சொல்ற ஆணவ படுகொலை இப்ப என்னன்னா காதல் பண்றவங்களுக்கு 3 வருஷம், பையன்னா 3 வருஷம் தண்டனை, பெண்ணுங்கிறதுனால ஒரு இறக்கப்பட்டு ஒரு வருஷம். அப்ப காதலிக்கும் போது 3 வருஷம் ஜெயிலு அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வரும். அவன் குடும்பத்துல சொல்லுவாங்க, அடுத்த ஜாதியில நீ காதலிச்சே அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்த அப்படின்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருவேன். உடனே ஒரு பயம் வரும். என்ன சார் காதலிச்சா நடக்குமா? நடக்காத? நடக்கும் கண்டிப்பா. 3 வருஷம் தண்டனைனா அவன் யோசிச்சு காதலிப்பானா காதலிக்க மாட்டானா? காதல்ன்றது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமா? அப்படி கிடையாது. நீ மாற்று சமுதாய பெண்ணை காதலிக்காதன்னு சொல்றேன். காதலிக்கலாம், சொந்த சாதிக்குள்ள காதலிச்சுக்கலாம். அப்படி இல்ல மாற்று சமுதாயத்துல காதலிச்சா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல அந்த காதல் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. அந்த குடும்பத்துல பெற்ற தாயாப்பங்களே சொல்லுவாங்க சார், நெத்தியில சாதி பேர் எழுதிட்டு வர்றது இல்ல தெரியாது. அப்புறம் இப்படி வச்சுக்கலாமா? நெத்தியில பச்சை குத்திரலாமா ஜாதிய? இல்ல, அப்ப ஈஸியா இருக்கும்ல யார் யார் எந்தெந்த ஜாதி லவ் பண்ணிக்கிறதுக்கு. பச்சை குத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற யாராவது வந்து வேற எதையாச்சும் வச்சு குத்துறது தடுக்கப்படும்ல. கரெக்ட், அது பச்சை குத்துறது ஈஸி. அப்ப காதலிக்கும் போது அவங்களுக்கு தெரியல கூட அந்த காதல்ல விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் யாரு என்ன தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கு சுபாஷினியோட கூட படிச்சிருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க யாரு, அவங்க குடும்பம் யாரு, குடும்பம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க சமூகமும் தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிய வரும்போது சரி இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி இருந்தால் அந்த சுபாஷினியும் பேசி நமக்கு இது செட் ஆகாதுன்னு அண்ணனும் சொல்றான், தம்பியும் சொல்றான், குடும்பம் ஒத்துக்கல, பிரிஞ்சிருந்தா படுகொலை நடந்திருக்காங்க. இல்ல என்னன்னா
லவ் பண்ணா அது மாற்று சமூகத்துல லவ் பண்ணா 3 வருஷம் 1 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்றீங்க. ஆனா யாருக்கு தெரியும் இந்த கலப்பு திருமணத்தை, சார் இந்த காதல் கல்யாணத்தை ஒரு சில பெற்றோர்கள் ஏத்துக்கிறாங்க. கரெக்ட். அந்த பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை இல்ல, வேண்டாம். அதுல ஒரு குடும்பத்துல வேண்டாம் பிரச்சனை ஆகுதுல்ல. ஜாதிங்கிறது ஒரு பக்கம், கஷ்டப்பட்டு கொல்ல வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் ஜெயில்ல போய் வர வேண்டியிருக்கு, பொருளாதாரம் அதெல்லாம் புரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது ஒதுங்கிட வேண்டியதானேங்கற. ஒதுங்கிரணும். என்னன்னா இப்ப கவினுக்கு அவங்க சார்ந்த சமூகத்துல வேற பெண் பிள்ளையே இல்லையா? கண்டிப்பா சார். சரி, எனக்கு டவுட். இதே இதுல கவின் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அதே சமூகத்துல இருந்து அதே சமூகத்துல இருந்து பொண்ணுக்கு வேற அதே சமூகத்துல இப்படி அதே சமூகத்துல இருந்து ஒரு பறையர் சமூகமோ அல்லது அருந்ததியர் சமூகத்துல உள்ள தேவேந்திர சமுதாயம் சும்மா விடுவாங்களா? ரைட் சார். வெட்டத்தனை செய்யறாங்க. ஏன் சார் அதை ஏன் ஆணவ படுகொலைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாமே ஆணவ படுகொலை தான் சார். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு அத பேசல, அத மீடியாக்கள்ல பேசல, எந்த மீடியாக்கள்ல அந்த மாதிரி பேசிருக்காங்க? பேசலையே. கவினோட படுகொலைய இவ்வளவு பேசக்கூடிய ஊடகங்கள் ஏன் அந்த இஸ்லாமிய குடும்பத்துல நடந்ததை பேசல? அதான் சார், இஸ்லாமிய வீட்டுல பெண்ணை எப்படி நிலவு பண்ணலான்னு கொள்றாங்கன்னா அதுவும் ஆணவ படுகொலை. இன்னொரு சாதி வீட்டுலன்னா அதுவும் ஆணவ படுகொலை. இன்னொரு சாதி வீட்டுலன்னா அதுவும் ஆணவ படுகொலை. ஏன் லவ்வே பண்ண மாட்டேங்கிறீன்னு கொண்டாங்கன்னா கூட அதுவும் ஆணவ படுகொலை தான். எல்லாமே ஆணவ படுகொலை தான். கொலையே செய்யக்கூடாது. இதுல ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையில அல்லது ஒரு மேலாதிக்க மனப்பான்மையில நீ எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு கொல்லப்படுற எல்லாமே என் கண்ட்ரோலுக்குள்ள தானே இருக்கணும். நான் சொல்றதை மீறி நீ எப்படி இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லி கொல்லப்படுறது எல்லாமே ஆணவ படுகொலை தான். ஸோ அந்த டெஃபினிஷனை விட்டுருவோம். இப்போ இந்த இதுல ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமே, லவ் பண்ணிக்கலாமேன்னு சொன்னீங்க. பொதுவாக டவுட் ஒன்று வந்துரும்ல, வேற சாதி எதுன்னு தெரியலையே, ஏன் ஜாதியான்னு தெரியலையேன்னு. ஆனா காதல் பார்த்தவுடன் காதல் நல்லா சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஒருவேளை இப்படி வச்சிடலாமே, காதலுக்கே தடைன்ட்டா இன்னும் சூப்பர் சூப்பர் இல்ல சூப்பர். ஒரே விஷயமா முடிஞ்சு கோரிக்கையை வச்சு கூட பண்ணிட்டா கொலையே நடக்காதுல்ல. ஒண்ணுமே நீங்க லவ் பண்ணீங்கன்னாவே அதை யாராவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னாவே 3 வருஷம் ஜெயிலு. இதுல அப்புறம் பெண்கள் வேற இத கேட்பாங்க. இன்னொன்னு இல்ல நீங்க 3 வருஷம் ஆணுக்கு காதலிச்ச ஆணுக்கு 3 வருஷம், காதலிச்ச பெண்ணுக்கு 1 வருஷம். பெண்கள் வேற இப்ப சம உரிமை வருத்தப்படுவாங்க சார். இல்ல எப்படி பையனுக்கு மட்டும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை, பொண்ணுக்கு 1 வருஷம் தானா அப்படின்னு அது வேற கேட்பாங்க. அத கேட்கட்டும். அது நம்ம ஈக்குவலா கொடுக்கணும்ல சார். நம்மளா ஒரு பெருந்தன்மையா கொடுப்போமே, தப்பு இல்லையா? நீங்க ஆண்களா சேர்ந்து பெருந்தன்மையா இத கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஃபெமினிஸ்ட்ஸ் கேட்பாங்க சார். எல்லா சமூகத்துல உள்ளவங்களும் அந்த சகோதரத்துவத்தோட பழகிட்டா அந்த நட்புக்கு வந்து யாருமே வந்து சமூகத்திலேயே சகோதரத்துவம்னா சொந்த சமூகத்துக்குள்ள இன்னும் சகோதரத்துவமா இருக்கணும்ல. இருக்கதானே செய்யறாங்க பொதுவா சார். பையன் லவ் பண்ணா ஏன் இந்த பையனுக்கு இந்த சமூகத்துக்குள்ளேயே பொண்ணு கிடைக்காதான்னு கேட்கிறோம். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டோம்? இந்த ஆங்கிள் ஏன் யோசிக்க மாட்டோம்? ஐயா அந்த பொண்ணுக்கு அதே சமூகத்துல காதலிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா அப்படி ஏன் கேட்க மாட்டோம்? நம்ம பெண்களை மையப்படுத்தி தானே உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப எங்கனாலும் இப்ப ஒரு திருமணங்கிறது அந்த ஆண் ஒரு பெண் திருமணங்கும் போது அது ஒரு மாற்று சமூகம் சொல்லி வரும்போது தானே அங்க பிரச்சனையே வருது. அதான் சார், ஒரே சமூகத்துல நீங்க இப்ப கன்னியாகுமரி இப்படி பல இது எடுத்துட்டு வந்தீங்கல்ல, பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே மேல சாதி கீழே சாதின்னு சொல்லி வெட்டிக்கிட்டாங்க. ஒரே ஜாதி ஒரே சப்காஸ்ட் அங்கேயே ஆணவ படுகொலை நடந்திருக்கு. என் பொண்ணு நீ லவ் பண்றியான்னு சொந்தக்காரங்க ஒரே சாதி, நீங்க சொல்ற அதே சாதியில இல்ல என்ன ஆச்சுன்னா அவன் ஏழை, அந்த பையன் ஏழை, இப்ப பொருளாதாரத்துல கீழே இருக்கானால வெட்டிருக்காங்க. இப்ப இந்த கவினோட படுகொலைக்கு நடந்த இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன், என்னோட நாடார் சமூகத்துல சரிங்களா, ஒரு படிச்ச பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க, இப்ப நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மாற்று சமூக ஒரு இளைஞன் கூட்டிட்டு போயிட்டு இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டாப்ல, லவ் கல்யாணம் முடிச்சிட்டாப்ல. அப்ப அந்த பெத்த பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கதறாங்க, எப்படியாச்சும் பிள்ளைய பிரிச்சு கொண்டு வந்துருங்க. அந்த பையன் அந்த அளவுக்கு ஒரு என் பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வாழக்கூடிய பையன் இல்ல. அவங்க விசாரிச்சதுல அந்த பையன் நல்லா இருந்து என் பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி இருந்துட்டா கூட சரி போயிடுச்சேன்னு கூட நம்ம விட்டுறலான்னு இப்படி இருக்கு. ஆனா நாங்க அவங்களோட உறவினர்கள்லாம் அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதி தலைவர்கள்ட்ட பேசும்போது சரி நாங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டுருதோம், இவ்வளவு கோடி பணம் கொடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த காதல் காதல் காதல்னு காதலுக்கு வக்காலத்து வாங்குறாங்கல்ல, அப்ப இவன் உண்மையா காதலிச்சாரானா அந்த பொண்ணை விட்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையா காதலிச்சிருந்தானா
அவன் அந்த கலப்பு திருமணத்தை பண்ணக்கூடிய விட்டுருப்பானா? இப்ப நான் கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணை உண்மையாவே நல்லா வளர்த்திருந்தாங்கன்னா நல்ல பையனை தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? அதாவது அதுதான் சொல்ல வரோம். அந்த பெண்ணு வளர்ப்பு நல்லா தான் இருக்கு, அந்த அந்த பெண்ணோட பருவத்துக்கு அந்த காதலுக்கு தெரிய மாட்டேங்குது. கொச்சப்படுத்த கூடாது சார் அண்ணன், அப்படி கிடையாது, உண்மை அதுதானே சார். ஊருக்குள்ள எவ்வளவு பசங்க இருக்காங்க, எதிர்பாலினம்னு வச்சுப்ப பசங்கன்னு விட்டுருக்கேன், பையனும் தப்பா தேர்ந்தெடுத்துக்கலாம், எல்லாமே தனக்கு பிடிச்சவங்க மட்டுமே பார்க்க மாட்டாங்க. நிறைய அதாவது கேரக்டர் ஏதோ ஒரு வகையில நல்ல வேலைக்கு போறானா, ஏதோ ஒரு வகையில படிச்சிருக்கானா, நல்ல குணமுள்ளவனா இருக்கானா, எல்லாத்தையும் தான பாப்பாங்க. அந்த காதல் அப்படிங்கிறது எப்படி சரியா வளர்க்கலைன்னா ஏதோ ஒரு அப்படி கிடையாதுண்ணே, வளர்க்கலன்னு சொல்ல கூடாது சார். நல்லபடியா உங்களால யாருன்னு கூட சொல்ல முடியல, கோடிக்கணக்குல பணம் கேக்குறாங்கன்றீங்க, பேர் சொல்ல முடியல. இல்ல அதாவது அப்படி கூட இருக்கலாம். இல்ல அப்படி கிடையாது, அதாவது அப்படி கிடையாதுண்ணே. எனக்கு பேரை சொல்றதுனால வந்து எனக்கு வந்து இது இல்ல. அப்ப கூட ஒரு என்னால ஒரு ஜாதிய மோதல் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் நினைச்சேன், நான் அப்போ அவங்க கிட்ட சொல்றேன், அதே ஜாதி தலைவர்கிட்ட நான் சொல்றேன், பிள்ளையை கூட்டு வர சொல்றேன், பையனையும் கூட்டிட்டு வர சொல்றேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க கூப்பிட்டா அந்த பையனை விட்டுட்டு வருவாப்பிலையா அப்படின்னு கேட்கும்போது அதோட அளவு அந்த அளவுக்கு அவ இல்லைன்னு, அது கடந்து போயிருச்சு அப்படின்னாங்க. அப்ப சட்டம் உங்க பொண்ணு பக்கம் தான் நிற்கும், இனிமே நீங்க குடும்பத்தோட நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். பொண்ணு பக்கம் தான். இதே இது சார் என்னன்னா சார், வயது வந்தவர்கள் அப்படி இருந்தா நீங்க இந்த அந்த பொண்ணை பையனை பிரிச்சு பணம் கேட்டிருக்க மாட்டாங்களே. கேட்டாங்க நீங்க தானே சொல்றீங்க, அந்த குடும்பம் சொல்லுது, அந்த பொண்ணுக்கு தெரியாது, குடும்பம் சொல்லுது, அந்த பொண்ணுக்கு தெரியாது, குடும்பம் சொல்லுது, அந்த பொண்ணு கிட்ட சொல்லல. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த அந்த பெண் அந்த மாதிரி ஏமாந்து போய் காதல் வலையில விழுந்துருச்சுன்னு சொல்ல வரேன். காதல் வலைன்னு சொல்றீங்க திரும்பியும் சார், பெண்களை இழிவுபடுத்துறதா இருக்கு சார். அவ்வளவு மத்து பிளாஸ்டரிங் இல்ல சார், நடந்த ஆண்களை விட புத்திசாலிங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்னைக்கு அந்த பெண் போயிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த அப்பா அம்மா அந்த ஊர்ல அவ்வளவு கூடி போறாங்க. கரெக்ட், ஓகே. நீங்க அது அந்த குடும்பத்துக்கு நடக்கும் போது தானே தெரியும். பெண்களை மையப்படுத்தி தான் உலகம் இயங்குதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்கள் முதன்மையானவர்கள் அல்லது பெண்கள் நல்லா இருக்கணும்னு தானே சொல்றோம். பெண்கள் அவங்க சீரழிஞ்சிட கூடாதுன்னு சொல்றோம். பெண்கள் ஆண்களை விட புத்திசாலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு அவங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தான். சந்தோஷம் தான் சார். எவனோ கூட்டிட்டு போயிட்டு வயித்துல பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பிள்ளை கஷ்டப்படுறத அந்த குடும்பம் பார்த்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நடக்குதா இல்லையா? எவ்வளவோ நடக்குது, அதிகமா நடக்குது. புத்திசாலி புரிஞ்சு அந்த காதல்ல ஏமாந்துறாதீங்கன்னு தானே சொல்றோம். புத்திசாலிங்களா பெண்கள் இருக்காங்க சார். எந்த பையன் சரியான நபர் தனக்குங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்துப்பாங்க. அப்படி முட்டாள்கள்லாம் இல்லை. அப்படியே ஒரு வேளை முட்டாளாவே வளர்க்கப்பட்டிருந்தா இந்த அச்சம் அந்த குழந்தைகளுக்கு அப்ப அந்த தாய் தந்தையை அறிவுரை சொல்லுவாங்களா? கரெக்ட், இந்த பையன் சரியில்லை. எப்போன்னா சார், நம்ம சரியா வளர்க்கலைன்னா இந்த பொண்ணு சரியா தேர்ந்தெடுத்திருக்காது ஒரு பையன் வரலாம். நம்ம சரியா வளர்த்திருந்தோம்னா சரியா தான் சொல்லக்கூடாதுன்னு. அதாவது ஒரு பெண்ணை அதுக்காக வந்து 24 மணி நேரமும் பொண்ணையோ பையனையோ ஒரு பெத்த தாய் தாப்பம் கவனிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. சொல்லவே இல்லை சார். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். ஆனா அறிவை கொடுக்கணும், இல்ல பக்குவத்தை கொடுக்கணும். அந்த அறிவையும் பக்குவத்தையும் தான் கொடுக்காம நீங்க கலாச்சாரம் நம்ம சமுதாயம் நம்ம சமூகம் அது அறிவை நீங்க புகுத்திருந்தீங்கன்னா, அது அறிவில்ல, அத புகுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம தடுக்கப்பட்டிருக்கும். அது அறிவில்ல, கண்டிப்பா அது அறிவு தானே. இந்த உலகம் இப்படிப்பட்டது, இந்த உலகத்துல இன்னும் யார் இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லலாமே. இந்த மாதிரி மாற்று சமுதாயத்துல கேவலமா இருந்தாங்க, நம்ம சமூகங்கள்லயே மாற்று சமுதாயத்துல முன்னோர்கள் எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருந்தாங்க, எவ்வளவு ஏமாந்திருக்காங்க, எப்படி அடிமையான நம்ம பிரிட்டிஷ்ட என்னென்ன பிரச்சனைகள்ல அடிமையானோ, ஆண் பெண் வேற்றுமை எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி அறிவுலாம் சொல்லிட்டு இப்ப இருக்கிற சூழல் எப்படி, அதுக்கு எப்படி சர்வை பண்ணணும், எப்படி படிக்கணும், படிச்சு எப்படி இந்த படிச்ச படிப்புல இருந்து வேலையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி வேலை செய்யணும், காசை எப்படி சேமிக்கணும், காசை எப்படி செலவு பண்ணணும், நல்ல தரமான இணைய நல்ல மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் அதே நேரத்துல நம்ம லைஃப் லாங்க்கு எப்படி பேர் வந்து சரியா இருக்கும், இதெல்லாம் வந்து இயல்பாவே பெண்களுக்கு வந்துடும், ஆண்களுக்கும் வந்துடும். இருந்தாலும் கூடுதலா சொல்லி வளர்க்கணும்னா நல்ல அறிவாற்றலோட வளர்த்தோம்னா பிரச்சனை இருக்காது. நல்லா வளர்க்கலைன்னா இந்த அச்சம் வரும். இதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப சமீபமா ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா, பரிதாபங்கள் கோபி சுதாகர் டிராவல். ஆமா ஆமா, அதுல இந்த மாதிரி சாதிய மோதல்களை தூண்டுறவங்களுக்கு எல்லாம் சட்டையர் செஞ்சு இல்ல அதாவது இப்ப இதே கோபி சுதாகர் அவங்க இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி உள்ள விஷயத்தை வச்சுதான் அவங்க வந்து அதுல கொண்டு வராங்க. கம்யூனிட்டி ரிலேட்டடா ஒரு ஜாதிய ஆணவத்தை காமிக்காங்கிற மாதிரி
எப்படி ஒரு தூண்டி ஜாதி விட்டு விடுவாங்கங்கிற மாதிரி சில கொண்டு வராங்க. சாதிய அரசியல்வாதிகள் சாதிக்கு அதான் நடத்துற சொல்ல வரேன். அரசியல்வாதிகள் அதான் எப்படி சொல்றேன். ஏமாத்துறாங்க மேனிபுலேட் அப்ப பண்றாங்க. அப்ப அந்த ஜாதிய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் மேடையில மிடுக்கு இருக்கு, அந்த மாதிரி அடைமொழியா பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன ஆகும்? நம்ம தலைவரே இப்படி தானே சொல்றாரு, நம்ம அடுத்த ஜாதியில போய் ஒரு பெண்ணை இழுத்தா வந்தா பார்த்துக்கலாம், நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது. அப்புறம் அந்த படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் சமூக பொறுப்பு இல்லாம வயிற்றுல பிள்ளையை கொடுத்து விடு, காதல் முதல்ல பிள்ளையை கொடுத்துட்டு அவங்க குடும்பம் ஏற்றுக்கிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு நல்லதை விதைக்கிறோன்னு நினச்சி நஞ்சை விதைக்கிறாங்க. அப்போ அந்த நஞ்சை விதைக்கும் போது அதை அந்த சமூகம் அனுபவிக்குது, அவங்க விதைக்கிறாங்க. அப்போ தலைவர்கள் மாறணும், தலைவர்கள் பொது மேடை கிடைக்குங்கிறதுனால அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பண்ணது கரெக்டா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? யாரு பார்த்தேன். அதாவதுன்னு இப்போ இவங்க இப்போ இந்த விஷயத்துக்கு போடக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கொடூரங்கள் நடந்திருக்குல்ல, அதுக்கும் போட்டிருக்கணும்ல. இப்பதான் இவங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கா? இந்த ஞானோதயம் இப்போ இத்தனை நாள் ஒரு வேலை கோமாவால இருந்தாங்களா? இருந்துட்டு போறாங்க சார். இப்ப இப்படி போட்டிருக்காங்கல்ல, இது எப்படி இருந்துச்சு? இது வந்துன்னு இது இன்னும் இந்த ஒரு சில சமூகத்தை தூண்டுற விதமா தானே இருக்கு. அவங்கள யார தூண்டுது? அவங்க சொல்ல வர கருத்து என்ன இருக்கு? இந்த மாதிரி இப்ப சாதின்னு உட்காந்துருக்காதீங்கடா, இன்னொருத்தன் பேச்ச கேட்டு ஏமாறாதீங்கடா, நல்ல பசங்களா படிக்கிற வேலையை பாருங்க, வேலை செய்யற வேலையை பாருங்க அப்படி சொல்றாங்க. அதாவது வேலை செய்யறவன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், படிக்கிறவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டு ஏமாறாதீங்கன்னு சொல்றாங்க, ஏமாத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இது இவங்க இப்ப சொல்றதுனால இது இப்ப யார பாதிக்குது? யார பாதிக்குது? ஏமாத்துறவங்களை எல்லாம் பாதிக்குது. அவங்களுக்கு இந்த ஒரு ஜாதியை அடையாளப்படுத்தி அவங்க வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம், அவ்வளவுதான். எல்லாரும் பேசும் பொருளாக்கி பேசிக்கிட்டு சார். வருமானம் தான் கண்டிப்பா, ஒரு கலை படைப்புல கண்டிப்பா அந்த கலைஞர்களுக்கான வருமானம் வேணும். அதே நேரத்துல அதுல சமூக கருத்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அந்த வகையில இந்த சமூக கருத்து இப்ப அந்த இதை எடுத்திருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கோ அவங்க பொதுவா போட்டிருந்தா எல்லாத்தையும் போடணும்னு நம்ம போடுறது. இப்ப இந்த வீடியோவாவது அட்லீஸ்ட் சிரிச்சுக்கிட வேண்டியதான், அவ்வளவுதான் சார். இன்னொன்னு சார், இறுதியா ஏன் சாதிய ஒரு அமைப்பு ஒரு கட்சி நம்ம நடத்துறோன்றதுக்கு நீங்க சொன்னீங்க அரசியல் ரீதியா எங்க சமூகம் புறந்தள்ளப்படுது அப்படின்னு சொல்லி. யாரால புறந்தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்களால். அது அதிமுக உங்களை புறந்தள்ளினாங்கன்னா யாருக்கோ கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பா. யாருக்கு? அது மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க நாடார் மெஜாரிட்டியா இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி எடுத்துக்கிடுவோம். நாடார் தான் வாக்கை தீர்மானிக்கக்கூடியது. ஆனா ஆளுகிற அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க? மாற்று சமூகத்துல உதாரணத்துக்கு தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்ப எங்களுக்கு அங்க வந்து நாங்க மெஜாரிட்டியா இருந்தும் நாங்க இன்னொரு சமுதாய சார்ந்து இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் எங்களோட கோரிக்கையை கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப அந்த கட்டமைப்பை உடைக்கணும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். சரி, அப்ப நீங்க வந்து இதனாலதான் புறந்தள்ளப்படுறீங்க. ஆமா, சமூக ரீதியா. இப்ப சமூக நீதி வேணும்னு சொல்றீங்கல்ல? ரைட் சார், சமூக நீதி வேணும், கண்டிப்பா வேணும். அப்ப இந்த ஆட்சியாளர்களே மறுக்காங்களே. கரெக்ட். அப்போ புறந்தள்ளப்பட்டவர்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாகப்படுறவங்களா மேல வரணும். கரெக்டா? ஓகே. அப்போ ஒடுக்குமுறைக்குள்ளாகப்படுற எல்லாருக்காகவும் பேசுறதுதான் சரியான அரசியலா இருக்க முடியும். கரெக்டா? ஓகே, கரெக்ட் தானே? கரெக்ட். இப்ப எல்லாரும் சமம், எல்லாருமே வந்து சகோதரர்களா பழகுறோம், நாம எல்லாருமே சமூக நீதி தான் நிலைநாட்டுறோம்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கவின் அந்த சகோதரருக்கும் ரத்தம் ஒண்ணுதான், அறிஞருக்கும் ரத்தம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ரத்தம் ஒண்ணுதான். ஆனா இந்த கட்டமைப்புல அவர்களுக்கு மட்டும் அந்த பிசிஆர் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வந்துருதா உங்களுக்கு வேணும். அப்ப அதை நீங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சார், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாங்க புறந்தள்ளப்படுறோம், இப்படியான சாதிய எல்லாரும் சமம் சொல்லும்போது அது வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதானே? பொது தொகுதிக்கு வந்துட வேண்டியதானே? ஏன் தனி தொகுதியில நிக்கணும்? பொது தொகுதிக்கு வந்துட வேண்டியதானே? பொது தொகுதியில தானே நீங்களும் இருக்கீங்க. ஆமா, ஓட்டிக்கிட முடியும். அப்புறம் எப்படி உங்களை புறந்தள்ளுறாங்க? அங்க கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சொல்ற இடத்துல இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்களே நின்னு ஜெயிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். நீங்களே புறந்தள்ளப்படுறீங்கன்னா இன்னும் கீழே புறந்தள்ளப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, உங்க லெவலுக்கும் கீழே புறந்தள்ளப்பட்ட நபர்கள். அப்ப அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு அரசியல் ரீதியா புறந்தள்ளப்பட்டிருப்பாங்க, பின்தங்கி ஐயா. இல்ல ஐயா, பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் ஐயா இதே தலித் சமுதாயத்தோட சார்ந்தவங்களுக்கு பஸ்ல ஏறதுக்கு ஏத்த மாட்டேன்னு சொல்லும் போது
அவங்கள ஏத்தல அப்படின்னா அந்த பஸ்ஸோட உரிமத்தையே ரத்து பண்ணுவோம்னு சட்டமன்றத்துல கொடுத்தவர். அப்படிதானே வேணும், புரியுது, அப்படிதானே இருக்கணும், சமூக அப்படிதானே இருக்கணும், அப்படிதானே இருக்கணும். நாங்க அதுதான் கேக்குறேன் சார், அப்படிதானே இருக்கணும். ஆமா. அப்ப உங்களை விடவும் புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு வேற வழியே இல்லாம தானே பிசிஆரோ தனி தொகுதியோ இப்படி இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கே கொடுக்கலைன்னா அன்றைய காலகட்டத்துல, அதாவது அன்றைய காலகட்டத்துல உங்களுக்கே கொடுக்கலைன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அன்றைய காலகட்டத்துல சட்டம் தேவைப்பட்டுச்சுல. இன்னைக்கு சட்டம் அந்த தவறுதலா பயன்படுத்துங்க. யாரும் தவறுதலா பயன்படுத்தப்படுது, யாரும் கொல்லப்படுறது இல்ல, ஆணவ படுகொலை செய்யப்படுறது இல்ல, ஈஸியா போயிடுறாங்க, தெருவுக்குள்ள எல்லாம் நடந்துட முடியுது. இன்னும் ரத்த கோலை கூட இல்லாம எல்லாம் இல்ல, எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. இப்ப அதாவதுன்னு சார், நான் ஹரிநாடார் சாதி சங்க தலைவரா அல்லது சாதி அமைப்பு வச்சிருந்தா கூட அவர் சமத்துவம் பேசுறாரு, அது சரின்னு ஒத்துக்கிறாருங்கிறத கேட்கல. நீங்க பார்த்த நபர்கள் எல்லாரும் அப்படி இருக்காங்களா? உங்களால சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, உண்மையிலே பார்த்த நபர்கள் தேவைப்படுது இல்ல. நீங்க அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு, இப்ப இல்ல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்க மனநிலையில இருந்து இப்பதான் பிரச்சனை இல்லையேன்னு. ஆனா நீங்க பார்த்த நபர்களே எவ்வளவு பேர் அந்த கால மனநிலையிலேயே இருக்காங்க, வேற வழி இல்ல இல்ல. அப்ப நமக்கே அரசியல் அங்கீகாரம் தேவைப்படுற இடத்துலதான் நம்ம இருக்கோம், நம்ம பெற்றாகணும்னு போராடுற இடத்துல இருக்கோம்னா, நம்மை விடவும் புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கீழே நசுக்கப்பட்டு வச்சிருக்க கூடியவங்க இன்னும் கூடுதலா வரணும்ல. அவங்களுக்காகவும் நீங்க பேசணும். அந்த மேல வரக்கூடியதுக்குன்னு உள்ள வழிமுறையை, நல்ல வழிமுறையை அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். கூட நிக்கணும்ல, அதுதான் கேக்குறேன். எல்லாருக்காகவும் நாங்க ஜாதிய வன்மத்தை தூண்டல, எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நாடார் சமூக இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நாங்க சொல்றோம். எல்லா மாற்று சமுதாயத்தினர்கிட்டையும் சகோதரத்துவத்தோட பழகுங்கன்னு சொல்றோம். தேவையில்லாம சண்டைக்கு போவாதீங்க, படுகொலைக்கு போவாதீங்க, அரசாங்க கட்டுப்பாட்டோட சொல்லக்கூடிய விதிமுறை இது பண்ணுங்கிறோம். அவ்வளவுதான். தேவையில்லாத பிரச்சனைக்கு போவாதீங்க, அவ்வளவுதான். ஆனா அரசியல் அதே நேரத்துல அரசியல்னு வரும்போது நம்முடைய உரிமைக்காகவே நம்ம போராடுறோம்னா, நமக்கும் கீழே உரிமை இல்லாத இருக்கிறவங்களுக்கு சேர்த்து போராடுறது சரியான அரசியல். கண்டிப்பா அரசியல் பிழைத்தோருக்கு தான் அறிஞர் கண்டிப்பா செய்வேன். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து நன்றி அண்ணா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Freeze every laugh. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.